வேல்மாறல் மகா மந்திரம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நம்ம வேல்மாறல் மகா மந்திரம் பாராயணம் பண்ணலாம். இதுவரை படிக்க தொடங்காதவங்க இன்னைக்கு கண்டிப்பாக படிக்க தொடங்குங்க. முருகனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எப்படி பாராயணம் பண்ணுறது இந்த புக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நிறைய புக்ஸு வந்திருக்கு. இது நான் சென்னையில் வாங்கினேன் கிரீஷ் ஷாப்பில். பாம்பன் சுவாமி பக்கத்துலேயே பாம்பன் சுவாமிகள் கோவில் இருக்குது, அங்கே கூட கிடைக்கிது, அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா சஸ்திரபந்தம் கொடுத்துருக்கு. சஸ்திரபந்தம் எதுக்கு பாராயணம் பண்ணலான்னா, வியாபாரம் தொழில் பதவி சிறக்க எதிர்மறை எண்ணங்கள் மறைய இது பாராயணம் செய்ய வேண்டிய பாடல். அதுக்கப்புறம் விநாயகர் துதி. உங்களுக்கு தெரியும், நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். விநாயகர் துதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேல்மாறல் பாராயணம் தோற்றம், பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்கள், அதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை. அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரத்தில் இந்த பாடல் விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை பாராயணம் பண்ணணும். அதற்கப்புறம் மயில் அலங்காரம், மயிலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம், இந்த தழக்கொற்ற வேல் மயிலே அந்த சாங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை பாராயணம் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு திருத்தணியில் உதித்தருளம் 20 முறை பாராயணம் பண்ணணும். சில புக்கில் இன்னொரு புக்கே நான் வாங்கியிருக்கேன், ஆனால் அதிலலாம் 3 முறை 6 முறை அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, 20 முறை பண்ணணும். 20 முறையும் ஒவ்வொரு பாட்டுக்கு அடியில் நம்ம கீழே சொல்லும் போது தான் மொத்தம் 108 தடவை இந்த திருத்தணியில் மட்டும் வரணும். இதில் ஃபஸ்ட்டு 20 முறை சொல்லணும். திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல் 20 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைனாக அந்த மாதிரி ஒவ்வொன்றா பருத்த முலை திருத்தணியும் சொலற்கரிய திருப்புகழை தரிக்கினமன் பனைக்க முகை, இது மாதிரி மொத்தம் 64 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலையும் நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கீழே திருத்தணியில் சொல்லணும். இந்த 4 வரி பாடி முடிச்சுட்டு கீழே திருத்தணியில், அது மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் மொத்தம் 64 பாடல் இருக்குது. 64 பாடலையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திரும்பியும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகுகன் விலை திரும்பியும் 20 முறை சொல்லணும். அப்போ தான் 108 தடவை நம்ம வரும் நமக்கு இந்த பாராயணம் பண்ணும்போது. திரும்பியும் வேலும் மயிலும் சேவலும் திணை 6 முறை. அதுக்கப்புறம் கந்தர் அந்தாதியிலேருந்து இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணணும் ஒரு முறை. இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி வேலும் மயிலும் சேவலும் திணை 6 முறை. அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் நூலின் பெருமை, இது கடைசியாக கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை. இப்போ தான் வேல்மாறல் முற்றும். இதன்படி இதை கரெக்டாக நம்ம பாராயணம் பண்ணால் முருகனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வேல்மாறல் பாராயணம் செய்ய துவங்காதவர்கள் கண்டிப்பாக துவங்குங்க. புக்கு வாங்க முடியலைனாலும் நீங்கள் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், பிரிண்ட் எடுத்து கூட படிக்கலாம். இது இந்த நூல் வேல்மாறல் பாராயண மந்திரம் மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு மந்திரம், அதிசயம் நிகழ்த்தும் மந்திரம். இதை படிக்க கண்டிப்பாக தவறாதீங்க. எனக்கு எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை இந்த மந்திரம் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வேல்மாறல் நீங்கள் படிங்க, முருகனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் முருகா போற்றி.